ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய மாடி தோட்டத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய தோட்டத்தில் வந்து ஒரு 4-5 வெரைட்டி கத்திரிக்காய் ரகம் வந்து நான் போட்டிருந்தேன். அது வந்து அழகாக வளர்ந்து இன்றைக்கி அறுவடை பண்ணி நான் எடுக்க போகிறேன். என்னென்ன கத்திரிக்காயெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கலாம். இது வந்து சிவப்பு ரோஜா. இது கொஞ்சம் வளர்ந்துருந்துச்சு, அதை வந்து பறித்து எடுத்தாச்சு. முதலாக வந்து கருப்பு கத்திரிக்காய், அதை தான் பறித்து எடுத்தேன். இது ஒரு 4-5 கத்திரிக்காய் வந்து 2 செடியில் தான் ஒரு 4-5 காய் வந்து எனக்கு கிடச்சது. அப்புறமா பாருங்கள், லைட் ஊதா நிற கத்திரிக்காய். இது வந்து ஒரே ஒரு காய் மட்டும்தான் எனக்கு கிடச்சது. அப்புறமா இது எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வழுதனைங்க அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வச்ச தொட்டி சின்னதானதுனால எனக்கு வந்து காய்கள் அதிகமாக கிடைக்கல. இப்போ காய்கள் நிறைய இருக்குது, ஆனாலும் வந்து சின்ன ஸ்டேஜ்லேயே அது முத்திருச்சு பாருங்கள். இன்னும் இதை வேறு தொட்டிக்கு மாற்றினா தான் இன்னும் நிறைய காய்கள் பிடிச்சு பெருசாக வரும். அப்புறமா இது பார்த்திங்கன்னா தொப்பி கத்திரிக்காய். இது வந்து இந்த அளவு தான் வளருங்க. அதுக்கப்புறமா எனக்கு வளரலை. இது வந்து டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அப்புறமா வெள்ளை வெண்டை ஒரு 2 கிடச்சிருந்துச்சு. அப்புறமா ஒரு சிவப்பு வெண்டையும் அறுவடை பண்ணி எடுத்தாச்சு. அப்புறமா பாருங்கள், ஒரு 3 கோவைக்காய் பந்தலில் ஏறி வந்து எனக்கு அறுவடை தந்துருச்சு பாருங்கள். இவ்வளோ தான் நான் இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணி எடுத்த காய்கறிகள். நானே கைப்பட வளர்த்தி ஆர்கானிக் முறையில் எடுத்த காய்கறிகள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.